மனிதகுலம் முழுவதும் அந்த மகத்தான மனிதனை இன்றும் நினைவு கூர்கிறது. அவர்தான் காரல் மார்க்ஸ். அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கிற வழியை உருவாக்கியவர். தடைகளை அக்குவேறு ஆணிவேராக விஞ்ஞான சோஷலிசம் என்னும் ஆயுதம் கொண்டு வீழ்த்தியவர். ஜெர்மனியின் மொசைல்ஸ் நதிக்கரையில் ட்ரையர் என்ற நகரத்தில் 1818 ஆண்டு மே மாதம் 5 மார்க்ஸ் வழக்கறிஞருக்கு மகனாக பிறந்தார். தன்னுடைய மகனும் சிறந்த சட்ட வல்லுநராக வேண்டும் என்று கனவு கண்டார் மார்க்சின் தந்தை. பள்ளிப் பருவத்தில் சுறுசுறுப்போடும் துடுக்குத்தனமாகவும் முரடனாகவும் பிடிவாதக்காரனாகவும் இருந்தார் மார்க்ஸ். லத்தீன், கிரீக், ஜெர்மன், பிரெஞ்சு என பல மொழிகளை கற்றுத் தேர்ந்தார். தனது 17வது வயதில் மார்க்ஸ் எழுதிய ஒரு இளைஞனின் சிந்தனைகள் என்ற கட்டுரைதான் அவரது புரட்சிகரமான சிந்தனையை வெளிப்படுத்தியது. கிரேக்க காவியங்கள், அரசியல், நாடகம், கவிதை, தத்துவம், பண்டை கால வரலாறு என்று தனக்கு முன்னால் சென்ற எல்லாவற்றையும் படித்து பகுப்பாய்வு செய்தார் மார்க்ஸ். பள்ளியில் படிக்கிற பொழுது அவரது ஆசிரியரால் கேட்கப்பட்ட கேள்விக்கு, எனது எதிர்கால லட்சியம் சமூகத்திற்கு சேவை செய்வதே என்று மார்க்ஸ் சொன்னபோது அனைவரும் வியப்புக்குள்ளானார்கள். இந்த லட்சியத்தை அடைய மார்க்ஸ் பட்ட இன்னல்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. ஜீனா பல்கலைக்கழகத்தில் தத்துவம் குறித்து ஆய்வு செய்து டாக்டர் பட்டம் பெற்றபோது அவருக்கு வயது 23. பல்கலைக்கழகத்தில் ஆசிரியராய் பணியாற்ற ஆர்வம் கொண்ட மார்க்சுக்கு அவரது புரட்சிகர சிந்தனையையே காரணம் காட்டி வாய்ப்பு மறுக்கப்பட்டது. 1836 ஆண்டு ட்ரையர் நகருக்கு மார்க்ஸ் வந்திருந்த போது அழகும் கருணையும் நிறைந்த ஜென்னியை சந்தித்தார். அது நட்பாக வளர்ந்து காதலாக மலர்ந்து திருமணம் என்னும் எல்லையை தொட்டது. வசதியான அரச குடும்பத்தை சேர்ந்த ஜென்னியின் குடும்பம் பொருளாதாரத்தில் சற்று குறைவான மார்க்சின் காதலை ஏற்க மறுத்தது. ஜென்னியோ அனைத்தையும் துறந்துவிட்டு மார்க்ஸோடு இணைந்தார். இறுதி வரை மார்க்சுக்காகவே வாழ்ந்தார். பெர்லினில் இருந்து, பாரிஸில் இருந்து, பிரசல்ஸில் இருந்து வெளியேற்றப்பட்டு தேசங்களின் கதவுகள் அடைக்கப்பட்ட மனிதரான மார்க்ஸ் தான் உலகத்தின் வெளிச்சத்திற்கான விளக்கை ஏற்றி வைத்தார். தனது தந்தை வழி சொத்துக்களை ஜெர்மனியில் புரட்சி நடத்தவும் பாட்டாளி வர்க்கத்திற்கு பத்திரிகை நடத்தவும் செலவழித்து வறுமையில் வாடியது மார்க்சின் குடும்பம். வறுமை மார்க்ஸையும் அவரது குடும்பத்தையும் சின்னாபின்னமாக்கியது. கடனுக்காக வீட்டை ஜப்தி செய்தார்கள். எடுக்க ஒன்றும் இல்லாத பொழுது குழந்தைகளின் தொட்டிலையும் விளையாட்டு பொம்மைகளையும் கூட ஈவு இரக்கமின்றி பிடுங்கிச் சென்றார்கள். கடும் குளிரால் குழந்தைகள் தவிக்க பாலுக்காக சப்பி வற்றிய மார்பில் ரத்தம் சொட்ட அழுது புலம்பிய போது தன் அன்பு கணவனுக்காகவும் அவர் சிந்தனைக்காகவும் துணை நின்றார் ஜென்னி. இந்த சூழலில்தான் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த தொழிலதிபரின் மகனான ஃபிரெடரிக் எங்கெல்ஸ் அதுவரை எழுத்துக்களாலேயே சந்தித்திருந்த மார்க்ஸை 1842 ஆண்டு அக்டோபரில் ஒரு நாள் நேரில் சந்தித்தார். மனிதகுல வரலாற்றில் 2 சிந்தனையாளர்கள் ஒன்றாகவே இருந்து ஒன்றாகவே சிந்தித்து ஒரே லட்சியத்திற்காக வாழ்ந்தார்கள் என்றால் அது மார்க்சும் எங்கெல்ஸும் தான். ஜென்னிக்கும் மார்க்சுக்கும் இருந்த காதலை விட குறைந்ததல்ல மார்க்ஸ் எங்கெல்ஸ் நட்பு. எங்கெல்ஸ் தான் என் முழு உலகம் என்று மார்க்ஸ் சொல்லும் அளவிற்கு ஆழமானது அவர்களின் நட்பு. இருவரும் ஒரே நூலகத்தில் ஒரே புத்தகத்தை படித்தார்கள். மார்க்ஸ் எழுதியதை எங்கெல்ஸ் செம்மைப்படுத்தினார். இருவரும் பார்க்கும் பொழுதெல்லாம் பேசிக்கொண்டார்கள். பேசிக்கொள்வதற்காகவே பார்த்து கொண்டார்கள். கள்ளம் கபடமில்லாத நட்பிற்கு இலக்கணமாய் திகழ்ந்தார்கள். இருவரும் இணைந்து முதலாளித்துவ அமைப்பு முறையில் தொழிலாளர்களின் நிலையை விளக்கிச் சொன்னார்கள். சமூக உறவுகளின் வளர்ச்சியை அளவிட்டார்கள். மத கோட்பாடுகளுக்கு பதிலாக விஞ்ஞான சோஷலிசத்தை முன்வைத்தார்கள்.
மனிதனின் பரிணாம வளர்ச்சியை அளவிட்டு சொன்ன டார்வினை உள்வாங்கிக் கொண்டு மனிதகுல வரலாற்றை வரையறுத்து சொன்னார்கள். அதுவரை வந்த தத்துவ ஞானிகள் உலகைப் பற்றிய விளக்கங்களை மட்டுமே சொல்லிக் கொண்டிருந்த போது உண்மையான தேவை உலகை மாற்றுவதுதான் என்று கம்யூனிஸ்ட் அறிக்கையின் மூலம் இருவரும் பிரகடனப்படுத்தினார்கள். உனக்கு எது பிடிக்குமோ அதையே செய் என்று அனுமதி தந்த தந்தைக்கு மகனாக பிறந்தவர் மார்க்ஸ். எனக்கு எது பிடிக்குமோ அதையே செய்ய வேண்டும் என்று கட்டுப்பாடு விதித்த தந்தைக்கு மகனாக பிறந்தவர் எங்கல்ஸ். இரண்டு வெவ்வேறு வளர்ப்பு முறைகளை கொண்ட இருவரையும் தொழிலாள வர்க்க சிந்தனை இணைத்து வைத்தது. உடலும் மூளையுமாக மார்க்சும் எங்கல்சும் இறுதி வரை இருந்தார்கள். கம்யூனிஸ்ட் அறிக்கை வெளியான நேரமும் ஐரோப்பாவே தீப்பற்றி கொண்ட நேரமும் ஏறத்தாழ ஒன்றாகவே இருந்தது. பிரான்சில் லூயி பிலிப் மன்னனை எதிர்த்து மக்கள் கலகம் செய்தனர். அந்த வெப்பம் ஐரோப்பா முழுவதும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. மார்க்சும் எங்கல்சும் மிகுந்த நம்பிக்கையுடன் ஜெர்மனி சென்று புரட்சியின் வருகையை காண விரும்பினார்கள். நியூ ரெய்னிஸ் ஜிட்டாங் என்ற பத்திரிகையை மீண்டும் கொண்டு வந்தனர். தொழிலாளர்களுக்காகவே எழுதினர். ஆனால் நடந்ததோ வேறு. நிலப்பிரபுக்களிடமிருந்து முதலாளித்துவம் எல்லா அதிகாரங்களையும் எடுத்துக்கொண்டது. வீராவேசத்துடன் போராடிய மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள். மார்க்சும் எங்கல்சும் லண்டனில் குடியேறினர். தத்துவத்தில் வறுமையற்று வளமாக வாழ்ந்த மார்க்சும் அவரது குடும்பமும் பொருளாதார வறுமையில் அலைக்கழிக்கப்பட்டது. ஒரே மகன் எட்கரையும் 2 பெண் குழந்தைகளையும் பாதுகாக்க வழியின்றி பறிகொடுத்தார் மார்க்ஸ். தனது நண்பனின் குடும்பத்திற்காக மான்செஸ்டரில் எழுத்தர் வேலைக்கு சென்று பணம் அனுப்பினார் எங்கல்ஸ். தன் அன்பு மனைவி ஜென்னி புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட போது மருத்துவம் பார்க்க வழியின்றி தவித்தார் மார்க்ஸ். 1881 டிசம்பரில் ஜென்னி மறைந்த போது அதுவரை எதற்கும் கலங்கிடாத மார்க்ஸ் நிலை குலைந்து போனார். அதன் பிறகு அவரது வாழ்க்கை நீண்ட நாள் நீடிக்கவில்லை. மனச்சோர்வும் துயரமும் கொண்டு 1883 மார்ச் 14ஆம் தேதி மார்க்ஸ் காலமானார். வாழ்ந்தபோது தன் நண்பனின் சேவைகளையெல்லாம் தேடி தேடி நிறைவு செய்த எங்கல்ஸ் தன் தோழனின் இறுதிச் சடங்கிற்கு சவப்பெட்டியும் வாங்கி வந்தார். லண்டனின் ஐகேட் வசதியற்றவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மயானத்தில் மார்க்சின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அப்போது எங்கல்ஸ் ஒரு 10-15 தோழர்களுக்கு மத்தியில் மார்க்சின் குரல் காலங்கள் தோறும் எதிரொலிக்கும் என்று சொன்னது இன்றும் நம் காதுகளில் ரீங்காரமிடுகிறது. மார்க்ஸ் சோதனைச்சாலை விஞ்ஞானிகள். அவர் ஒரு சமூக விஞ்ஞானி, வெறும் பொருளாதார நிபுணர் அல்ல. பொருளாதாரத்தின் அரசியலை அம்பலப்படுத்திய பிதாமகர். உழைப்பாளி மக்கள் தங்கள் உரிமைகளை பெறுவதற்கு தொழிற்சங்கம் என்னும் ஆயுதத்தை வழங்கிய புரட்சியாளர். வெறும் தத்துவவாதி அல்ல, நடைமுறையோடு தத்துவத்தை இணைத்தவர். மூலதனம் உலகமயமாக்கப்படும் பொழுது உழைப்பு சக்திகளும் உலகமயமாக்கப்படும், போராட்டங்களும் உலகமயமாக்கப்படும் என்று கணித்துச் சொன்னார். அதுதான் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. மூலதனத்தின் குணாம்சங்களையும் நடவடிக்கைகளையும் மிக ஆழமாக ஆராய்ந்து வெளிப்படுத்தினார் கார்ல் மார்க்ஸ். நாம் இன்று வாழ்கிற உலகத்தை அன்றே அறிந்திருந்தார் மார்க்ஸ். நம் சந்ததியினர் வாழப்போகும் பொன்னுலகத்தையும் அறிந்தவர் மார்க்ஸ். அவரிடமிருந்து வற்றாத ஜீவ நதிகளாக சித்தாந்தமும் வழிமுறைகளும் உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஐரோப்பிய அதிகார வர்க்கங்களினால் மிகவும் வெறுக்கப்பட்ட தூற்றப்பட்ட மனிதராக மட்டுமே மார்க்ஸ் ஒரு காலத்தில் இருந்தார். இன்று அவரது சிந்தனை வெப்பத்தால் அமெரிக்க ஐரோப்பிய தொழிற்சாலைகளும்
ஏகாதிபத்தியத்தை எதிர்த்த ஆசிய நாடுகளின் தொழிலாளர் வர்க்கங்களும் மார்க்சியம் என்னும் அக்கினி குஞ்சை நெஞ்சில் சுமந்து கொண்டுள்ளது. 1917 உலகை மாற்ற முடியும் என்ற குரல் மார்க்சின் வெப்பக்காற்றாய் ரஷ்யாவில் ஒலித்தது. ரஷ்ய மண்ணிலிருந்து முதலாளித்துவ பேயை பாட்டாளி வர்க்கம் போர் முழக்கத்தோடு விரட்டியடித்தது. சோஷலிசம் என்னும் நந்தவனம் பூத்து குலுங்கியது. நசுக்கப்பட்டவர்களின் கனவு பூமியான அந்த நந்தவனத்தில் இருந்த பறவைகள் புரட்சி பூபாலங்களை பாடியபடி அந்த மண்ணின் விதைகளை கொண்டு போய் உலகமெல்லாம் தூவியது. ஐரோப்பிய நாடுகளிலும் சீனம், வியட்நாம், கியூபா, லத்தீன் அமெரிக்கா என எல்லைகள் கடந்து மார்க்ஸ் இன்றும் வாழ்கிறார். மார்க்ஸ் சொன்னது போல் மாற்றங்கள் இல்லாமல் எதுவும் இல்லை. மாற்றத்தை நோக்கி மார்க்சியத்தை நெஞ்சில் ஏற்று கேரளம், திரிபுரா, மேற்கு வங்கம் போல் இந்திய தேசம் முழுவதும் உழைப்பாளி மக்களின் குரலாக உறுதியோடு பயணிப்போம். தோழர்களே, நாம் வாழும் தேசத்தில் வறுமை, ஏழ்மை, வேலையில்லா திண்டாட்டம், பெண்ணடிமைத்தனம், தீண்டாமை, ஊழல் என்னும் தீய சக்திகளோடு பண்பாடு, கலாச்சாரத்தை சீரழிப்பதும் இயற்கையை அழிப்பதும் என நடவடிக்கை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. மார்க்சின் மகத்தான பொது உடைமை தத்துவத்தாலும் லெனினின் நடைமுறையாலும் இந்திய தேசத்தை மாற்றுவோம். தேசம் உழைப்பாளிகளுக்கே சொந்தமானது என சூளுரைப்போம். தேசம் உழைப்பாளிகளுக்கே சொந்தமானது என சூளுரைப்போம்.